ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஒரு 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. அதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க இந்த ECLGS அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ECLGS அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஸ்லைட்லேயே பார்த்துருப்பீங்க, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். இது வந்து முக்கியமாக இந்த கோவிட்-19 இம்பேக்ட்னால பாதிக்கப்பட்ட பிஸ்னஸ்க்கு வந்து இதோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு அதனால பயனடைஞ்சவங்களை கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது MSME கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் கிரெடிட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி. எதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேங்க்ஸ் வந்து நிறைய என்பிஏனா பார்த்தீங்கன்னா வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாங்க. பத்தாவதுக்கு இந்த கோவிட் வந்தனால வந்து பேங்க்ஸ் வந்து தயங்கினாங்க, எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு வந்து திருப்பி லோன் தருது. இல்லை அவங்க கோவிட்னால வந்து ஒரு ஹால்ட், ஒரு ஸ்டாப்பு வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறது திருப்பி வந்து ஒரு பணம் தேவைப்படும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். அவங்க வந்து திருப்பி லோன் கேட்கும் போது பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு லோன் கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கும் போது இந்த ஒரு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது என்னன்னா நார்மலாக வந்து பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோன்ஸ்க்கு வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கேரண்டி கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து லோன் வாங்கினவங்க அதை பே பண்ணாட்டியும் வந்து கேரண்டி இருக்கிறதுனால பேங்க்ஸ்க்கு வந்து 100% ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு மெயின் கிரைட்டீரியா வச்சு இந்த கோவிட்னால வந்து இதனால பயனடைஞ்சவங்க ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இதில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதனால இந்த ஸ்கீம் எனக்கு என்னன்னே தெரிலப்பா, இது வரைக்கும் நான் யூஸே பண்ணதில்லை அப்படின்னா இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேவ்னால பாதிக்கப்பட்ட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு வர்த்தக அர்த்தங்கள். ஃபினான்ஸ், எக்கனாமி அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து எங்கள் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வரக்கூடிய பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சில இது இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்னால என்ன பயனடைஞ்சிருக்காங்க, இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.15 crore MSMEs வந்து இதனால வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க வந்து இந்த ஸ்கீம்லேருந்து ரிலீஃப் வாங்கியிருக்கிறாங்க. ரிலீஃப் இந்த சென்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். இந்த கோவிட்னால வந்து ஒன்று நடத்தவே முடியாத லெவலுக்கு ஒரு ஹால்ட்டுக்கு வந்திருக்கலாம். இல்லை வந்து அதை நடத்துறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து இந்த கோவிட்னால நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ண இடத்துலேருந்து பணம் வராமல் இருந்திருக்கும். அப்போ வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அடிஷ்னல் ஃபண்டு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் லிமிட் சப்போர்ட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தனால பல பிஸ்னஸ் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.86 lakh crore இது வரைக்கும் லோன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்னால சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 லட்சம் கோடி வந்து நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓரளவு வந்து லைக் ஆல்மோஸ்ட் 80% 80 to 90% வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது செகண்ட் வேவ்னால எந்தெந்த பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து அடிஷ்னல் பெனிஃபிட் கொடுக்குறோம் அப்படின்னு. எதனால இது கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய செக்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு query ரேஸ் ஆச்சு. அதாவது இந்த ஸ்கீம் பெனிஃபிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ரேஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ பூர்த்தி செய்கிற விதமாக தான் வந்து அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நிர்வகிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ அவங்க தான் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு படம் இப்போலாம் ரீசெண்டாக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு வருதோ, அதே மாதிரி ECLGS 1.0 அப்படின்னு வந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் அதோட ஒரு சப்போர்ட் எல்லாத்துக்கும் கிடைக்கவும் ECLGS 2.0 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ECLGS 3.0. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை வந்து உங்கள் பேங்க்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் வியூ டு சப்போர்ட் வேரியஸ் பிஸ்னஸ் இம்பேக்டட் பை செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19. நீங்கள் செகண்ட் வேவ்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ECLGS ஸ்கீமை வந்து நாங்கள் 31/3/2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த கேரண்டியை பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடியிலேருந்து 4.5 லட்சம் கோடியா வரைக்கும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the last date of disbursement under the scheme has also been extended till 30/6/2022. ஸோ வந்து இதை அவைல் பண்ணுறதுக்கான இது வந்து 31st March 2022. இதனால பெறக்கூடிய அந்த பண டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து 30th June 2022 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பெனிஃபிட் இதுலேருந்து அவைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ECLGS 1.0 2.0 அதில் என்ன அடிஷனல் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் நீங்கள் போன கோவிட்ல வந்து நீங்கள் இந்த பெனிஃபிட்னால நீங்கள் பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்துருவோம். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் செகண்ட் வேவ்னால இம்பேக்ட் ஆயிருந்துச்சு உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைம்லைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 31st March 2022 வரைக்கும். ஸோ இதனால வரக்கூடிய டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 36/2022 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் முக்கியமாக என்னன்னா சப்போர்ட் ஆஃப் அப் டு 30% ஆஃப் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் ஆன் 31st March 2021. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது February 2020 அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்கோ, அதாவது நீங்கள் லோன் வாங்கி எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதில் ஒரு குறிப்பிட்ட அடிஷ்னல் பர்சன்டேஜ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட்டை வந்து மாற்றி வச்சிட்டாங்க. அதாவது 31st March 2021 அன்னைக்கு உங்கள் லோன் வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அதில் வந்து 30% வரைக்கும் நீங்கள் அடிஷ்னல் கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ ECLGS 3.0 என்னப்பா அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 40% வரைக்கும் உங்கள் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் ஆன் 31st March 2021 அன்னைக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் லைக் அந்த ரிலீஸுமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களால் 200 crore வரைக்கும் இதனால் வந்து அடிஷனல் கிரெடிட் வந்து அவைல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் இந்த ஸ்கீமில் அவைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் டேட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 29th February இருந்துச்சு. அதை வந்து 31st March 2021 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 டேட்ல வந்து உங்களுக்கு எந்த கிரெடிட் வந்து அதிகமாக இருக்கோ அதில் வந்து அடிஷ்னல் லிமிட் வந்து நீங்கள் 29th February வந்து உங்கள் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 1 கோடி இருக்கு, 31st March அன்னைக்கு வந்து உங்கள் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி இருக்கு அப்படின்னா அந்த அடிஷ்னல் இன்க்ரீஸ்டு லிமிட்டுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட 10% 30% நீங்கள் அதிகமாக வந்து ECLGS 3.0 வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. So borrowers who have availed assistance under ECLGS on credit outstanding as on 31/3/2021 இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின சப்போர்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு 29th February அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அடிஷ்னல் இன்க்ரிமெண்டல் சப்போர்ட் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். 3.0 அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் ரிலேட்டடாக வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களை கேட்கலாம். ஸோ இன்னொரு சூப்பரான அப்டேட்ல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சூர்யா ஆன் பிஹாஃப் ஆஃப் வர்த்தக அர்த்தங்கள். நாங்கள் ஃபாலோயிங் மீடியாஸில் அவைலபிளாக இருப்போம். நீங்கள் வந்து இதன் மூலமாக எங்களை நீங்கள் ரீச் பண்ணலாம்.